குட் மார்னிங். இன்றைக்கி மணி ஆல்மோஸ்ட் 5:30 ஆச்சு. காஃபி குடிச்சிட்டு 5:45 கேஸ் யூஸ்வல் கிளம்பிடுவோம். போய் 5:45க்கு கிளம்பி போய் நேற்று ஈவினிங் ஒரு லைன் ரைடு பார்த்தோம்ல, அந்த லைன் ரைடு போய் செக் பண்ணலான் இருக்கோம். மேபி நைட்டு ஏதாவது ஹன் பண்ணியிருக்கலாம். ஹன் பண்ண மாதிரி ஒரு சவுண்டு கேட்கல, ஏன்னா சவுண்டு பக்கத்தில் தான் இருக்குது அந்த லைன் ரைட். ஹண்ட் ஏதாவது இருந்திருந்தால் ரோரிங்லாம் கேட்டிருக்கோம், ஹைனஸ் சவுண்டு கேட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை. மேபி இப்போ ஏர்லி மார்னிங் ஏதாவது ஹண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா, இல்லை என்ன 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 பிளான் இருக்கும் போய் செக் பண்ணால் தான் தெரியும். நாங்கள் இப்போ நீ ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுவோம், போயிட்டு என்னென்னு செக் பண்ணலாம். Yeah. They are not here. They could have crossed here, right? This. Shall we check the bridge? அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம். அங்கே போய் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் செக் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஃப்ளட் ஆயிடுச்சு. ட்ரீஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்து போட்டிருக்குது. ஃப்ளட்டு கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பிளாக்ஸை கிளியர் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், கிளியர் பண்ண முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பக்மர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே தான் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் 2-3 இண்டிவிஜுவல்ஸ் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு. அப்படி தண்ணி பிச்சு எடுத்துகிட்டு போகுது. 2 மரம் வேரோட பிடுங்கிட்டு வந்து நடு பிரிட்ஜில் போட்டுருச்சு. எப்படி கிராஸ் பண்ணுறது? இவங்க எங்கள் கைடு அண்ட் டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து மரத்தை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. போய் செக் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு 1/2 hour பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, எங்கள் ஆள் வர்றாரு. வண்டியில் வந்து கயிறு இருக்கும், கயிற்று கட்டி இழுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இழுக்கிறாங்க. வருது, ஒரு மரம் வருது. இந்த மரம் சின்ன மரம், அடுத்த மரம் தான் பெருசு. இது வந்துடும் நினைக்கிறேன் ஒரே இழுப்பில். வந்துருச்சு. அவ்வளோதான், இது போயிடுச்சு. பார்க்கலாம். 2வது மரம். 2வது மரம் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து போகல. இதுக்கப்புறம் வண்டினாலையும் ட்ரை பண்ணல, ஃபுல்லாக வரல. ஒரு டிராக்டர் ஒன்று வந்துச்சு. டிராக்டர் வச்சுட்டு வீல் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. அந்த மரம் ஃபுல்லாக அங்கே லாக் ஆகிக்கிச்சு. அது கடைசியாக ஒரு வழியாக எல்லாம் கையிலேயே இழுத்து தூக்கி போட்டாங்க. உண்மையிலேயே கிரேட் ஜாப் இது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours பக்கம் போராடி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராங்க. கிராஸ் பண்ணிட்டோம் இருக்கிற ஃபைனலாக ஒரு வழியாக. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அவங்க எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு ஒரு பெரிய ரிவார்டு கிடச்ச மாதிரி இருக்குது. நாங்கள் தேடிட்டு போனோம், அந்த லைன் ப்ரைடை பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், கப்ஸு முன்னாடி வந்து ஓப்பனாக விளையாண்டுட்டு இருந்தது. இந்த கப்ஸை பார்த்து தான் நாங்கள் ப்ரைடையை கண்டுபிடிச்சோம். மார்னிங் டைமில் வந்து கப்ஸ் எல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ கப்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 கப்ஸு ஃப்ரேமில் இருக்குது. இன்னும் 2-3 கப்ஸ் வந்து இந்த சைடு விளையாண்டுட்டுருக்கு. நல்லா மார்னிங் டைம் ப்ரைடு நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஒரு மேல் லைன் அந்த சைடு பின்னாடி தூங்கிட்டு இருக்கு. தூங்கல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மேபி எந்திரிச்சு வரும். கப்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது.
மெயின் லைன் எந்திரிச்சு வருது. கப்ஸ் பின்னாடி போய் தாண்டுது பாருங்க. மோஸ்ட்லி இதுதான் ஃபாதராக இருக்கும். இந்த ப்ரைடில் இன்னும் 2-3 மேல் லைன்ஸ் இருக்குது. பட் இந்த லைன் வந்து மோஸ்ட்லி ப்ரைடு கூடவே தான் இருக்குது. இதுதான் ஃபாதராக இருக்கும். ஜென்ரலாக மேல் லைன்ஸ் என்ன பண்ணுன்னா கப்ஸை விட்டு தே ட்ரை டு ஸ்டே அவே. ஆனால் கப்ஸ் வந்து சும்மா மேலே தாண்டி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும்னு சொல்லி எப்போவுமே தே ட்ரை டு ஸ்டே அவே. அப்புறம் இன்னொரு கப் எந்திரிச்சு ஓடியாருது மேல் லைனுக்கு இது பண்ண. ஸோ நல்லா ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த நல்ல ரைட் மொமெண்ட்டில் அந்த லைன் ப்ரைடை நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக ஒர்த் வாட்சிங். ஏன்னா கப்ஸ் எல்லாம் நல்லா ப்ளேஃபுல்லாக இருக்கும். மேல் லைன் வந்து கொஞ்சம் அப்படியே டாமினண்ட்டாக அது ஒரு மாதிரி இருக்கும். ஃபீமேல் லைன்ஸ் வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக கப்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நல்ல டைமில் பார்க்கணும் லைன்ஸை, லைக் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி. அங்கே பாருங்கள் இன்னொரு கப்பு மேல் லைன் கூடவே இருக்குது. லுக்ஸ் லைக் சிம்பா அண்ட் முஃபாசா இன் லைன் கிங். அங்கே பாருங்கள் மேல் லைன் வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ளமன் ரெஸ்பான்ஸுமாங்க. என்னென்னா அந்த ஃபீமேலோட யூரினை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும் மேல் லைன். அதே மாதிரி வேறு ஏதாவது த்ரெட் இருக்கா, வேறு ஏதாவது இன்ட்ரூடர் லைன்ஸ் வந்திருக்கா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணும். ஸோ அதுதான் இதுக்கு பேர் ஃப்ளமன் ரெஸ்பான்ஸ் அப்படிவாங்க. இன்னொரு கப்பு வந்துருச்சு. கப்ஸு அடங்கவே அடங்காதுங்க. அந்த மேல் லைன் வந்து செம பியூட்டி. அது ஃபேஸில் ஒரு ஸ்கார் கூட கிடையாது இந்த லைனுக்கு. அந்த மெயின் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு அண்ட் கோல்டன் கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த லைன். கப்பு படுத்துருச்சு. கப்புக்கு கொஞ்சம் பயம். மேல் லைன் வந்து ஒருன்றும், அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. மேல் லைன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டே இருக்கு. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் கண்ணு டெரிஃபிக்காக இருக்குது. அப்பா அவ்வளோதான். அடுத்துருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. படுத்துருச்சு. இனி இங்கே இந்த பொசிஷனில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்கும். லைன்ஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இங்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். குட் குவாலிட்டி டைம். இன்னொரு சப்படல்ட் மேல் லைன் வந்து கொஞ்சம் தள்ளிப்படுத்திருந்தது ப்ரைடை விட்டு. மாதிரி வண்டிக்கு க்ளோஸாக எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு. சில மேல் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சப்படல்ஸை வந்து ப்ரைடு கூடவே அலோவ் பண்ணாது. அது வந்து துரத்தி விட்டுரும். ஸோ மோஸ்ட்லி சப்படல்ட் மேல் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைடை விட்டு தள்ளியே தான் இருக்கும் எப்போவுமே. அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லாமே ஸ்லீப்பி மூடு போயிடுச்சுங்க. சரி மழை வர்றதுக்குள்ளே எங்கேயாவது போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு சின்ன ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம். அதான் இங்கே நடந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ எல்லாம் தே ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் த ரிவர். ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா எல்லாம் டஸ்க் இருக்குங்காட்டி அது வந்து மேல் எலிஃபண்ட் கிடையாது, அது வந்து ஃபீமேல் எலிஃபண்ட்டு தான். ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸில் வந்து ஃபீமேல்ஸுக்குமே வந்து டஸ்க்கு வெளியே வரைக்கும் வந்திருக்கும். இந்தியன் எலிஃபண்ட்ஸ்க்கெலாம் வராது. ஆக்சுவலாக ஏசியன் எலிஃபண்ட்ஸ் அதுக்கெல்லாம் டஸ்க்கு வெளியே வராது. ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்ஸ்க்கு வந்து ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ்க்கும் டஸ்க்கு நல்லா வெளியே வரும். என்னோடய ஃபேவரட் அனிமல் எதுன்னு கேட்டிங்கன்னா எலிஃபண்ட்டு தான். ஸோ தே ஆர் ஜெயிண்ட். பாருங்க செமையாக இருக்குது. சொன்ன மாதிரியே 3 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை செமையாக பிடிச்சிருச்சு. அப்படி பேய் இடி அடிக்குது.
அங்கே பாருங்க லைட்டாக தண்டர் ஸ்டார்ம் கூட வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு கூட தெரில, பயங்கரமாக மழை பெய்யுது. நாங்கள் அதனால் இன்றைக்கி நீ என்ன பண்ணலான்னு தெரில. ஆல்மோஸ்ட் மணி 3-4 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக க்ளோசர் டு த கேம்ப் அப்படியே போய்க்கலாம். நான் அங்கே எங்கேயாவது கேம் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயே நின்று சேத்துல மாட்டிட்டோம்னா அப்புறம் நைட்டு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் நாங்கள் திருப்பி அந்த சைடு போயிட்டு அப்படியே ஸ்லோவாக டுவர்ட்ஸ் த கேம்ப் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போகிற வழியில் ஏதாவது கிடச்சிதுன்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு. பிளாக் ரைனோ, கருப்பு காண்டாமிருகம். இது அவ்வளோ சீக்கிரம் மசாய் மாரால் பார்க்கவே முடியாது.